Praise the Lord. ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த மாலை ஆராதனைக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்த மாலை வேளையிலே கர்த்தரை ஆவியோடு உண்மையோடும் நம்மை தொழுது கொள்ள கர்த்தரை அழைத்து வந்திருக்கிறார். நம்ம ஜெபத்தோடு இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்மை பாடி துதித்து உம்மை ஆராதிக்க ஆண்டவர் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே. இந்த மாலை வேளையில் ஆண்டவரை நாங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கர்த்தரை எங்களுக்கு கிருபை செய்ய. சீயோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறதாப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் உம்மை துதித்து உள்ளளவு நாங்கள் கீர்த்தனை பண்ண வேண்டுமே ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உமக்கு மகிமையை நாங்கள் உண்டாகும்படியாக நாங்கள் ஏறெடுக்க கர்த்தரை எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த ஆராதனையை அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீரே ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆராதனை வேலையும் ஆண்டவரை செய்தி வேலை ஆண்டவரே அப்பா இன்னும் வேத பாட வகுப்புகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எல்லாவற்றின் மூலமாக நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி இந்த மாலை வேளையில ஆண்டவரை கர்த்தரை துதித்து உடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர்களை கிருபை செய்யுங்க. ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லோரும் அப்படி எளிமை நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். பழைய ஒரு பாடல், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி பாடுவோம். எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். ஓ ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஓ ஆதியும் நீரே, அந்தமும்
ஆத்மநேசரா என் நண்பன் நீரே, ஞானமைஞரா ஔஷதம் நீரே, ஆத்மநேசரா என் நண்பன் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஒவ்வொரு வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன். ஓ சத்துருவை மிதிப்பார், ஓ எதிரி அடங்குவார். ஓ இயேசுவே ஜெயிப்பார், ஓ ராஜரீகம் பண்ணுவார். ஓ சத்துருவை மிதிப்பார், ஓ எதிரி அடங்குவார். ஓ இயேசுவே ஜெயிப்பார், ஓ ராஜரீகம் பண்ணுவார். காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை, இன்று ஓயாமல் துதிப்போம். காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஓ கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், அவர்களை முறிப்பார், வேதனை மாற்றுவார், புது வேலை தருவார். கட்டுகளை அறுப்பார், அவர்களை முறிப்பார், வேதனை மாற்றுவார், புது வேலை காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை, இன்று ஓயாமல் துதிப்போம். காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஓ விண்ணப்பத்தை கேட்பார், இருவரை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், இருவரை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீர், நீயும் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீர், நீயும் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீர், நீயும் கரங்களை தட்டியும் துதித்துக் கொண்டீர், நீயும் கரங்களை தட்டியும் துதித்துக் கொண்டீர். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை, இன்று ஓயாமல் துதிப்போம். காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓ ஹalleluya. கர்த்தர் அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறாரே என்று வேதம் சொல்கிறது. அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ஓசன்னா, the Lord who saves. அவர் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த மாலை வேளையில கடந்து போய் கொண்டிருந்தாலும் நானோ என் கரங்களை அசைத்து பாடிக்கொண்டிருப்பேன், நானோ என் கைகளை தட்டி பாடிக்கொண்டிருப்பேன். கர்த்தரை எக்காலமும் பாடிக்கொண்டே இருப்பேன். அவரை துதிக்கிற துதி என் நாவில் எப்பொழுது இருக்கிறது என்று சொல்லி
சங்கீதக்காரன் சொன்னதை போல இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்றீங்களா, எக்காலமும் நான் உம்மை பாடுவேன்ப்பா, இனிமேலும் நான் உம்மை உயர்த்துவேன், இனிமேலும் நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும் நான் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன். வாயை திறந்து சொல்லுங்க, ஓ நான் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஓ ஹalleluya. எரியோ கோட்டைகளை நிர்மூலமாக்குகிற அவருடைய வல்லமை, ஓ ஹalleluya, உன்னுடைய துதியின் சத்தத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய துதியின் சத்தத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஓ ஹalleluya, hallelujah. That can break the barriers, that can break open shackles. ஓ வாழ்வில் காணப்படுகிற தடைகளை நிர்மூலமாக்குகிற வல்லமை உன் துதியின் சத்தத்துல கர்த்தர் தந்திருக்கிறார். வாயை விரிவாய் திறந்து கர்த்தர் ஆராதிப்போமா. ரேஹாந்தரவசே ஓ சியோனிலே என்கிற அஸ்திவார கிறிஸ்துவே, இந்த உலகத்துல வெளியேற பெற்ற ஒரு அற்புதம் இருக்கும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாக 1 பேதுரு 2:6 எழுதப்பட்டிருக்கிறது, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதில் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சியோனிலே வைக்கப்பட்ட அந்த அஸ்திவாரமா இருக்கிறார். அந்த அஸ்திவாரத்தை நம்ம விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டோட சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டை நோக்கி பார்க்கிறப்ப நம்ம எல்லாரும் யாருமே நம்ம இதயத்துல அறிந்து கொள்ள வேண்டியது, நம்ம உயிருள்ள தேவனை நம்ம விசுவாசிக்கிறது. ஒரு மனிதன் ஒரு இடத்துக்கு இப்படியாகவே கடந்து செல்கிறான், அது ஒரு டெட் எண்டுக்கு போகுது, அதில் லெஃப்ட் ஒரு ரைட் டைரக்ஷனும் இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அங்க ஒரு இறந்தவனும் இருக்கிறான், ஒரு உயிரோடவனும் இருக்கிறான். அவன் யார் இடத்துல வழி கேட்க முடியும்? உயிரோடு இருக்கிற மனிதன் இடத்துல தான் அவன் வழியை கேட்டு அப்படியாக செல்ல முடியும். நம்மளோட தேவன் உயிரோடு இருக்கிறார். அதுல அநேக கடவுள் இருந்திருப்பார்கள் என்றால் எல்லாருமே மரித்து போயிருக்காங்க. ஆனா நம்மளோட தேவன் மாத்திரமே உயிருள்ள தேவனா இருக்கிறதுனால நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையும் அஸ்திபாரமா இருக்கிற நம்ம கரைகளை தட்டி விசுவாசத்தில் இந்த பாடலை பாடுவோமா. அஸ்திபார கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என்கிற அஸ்திபார கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ
இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, கிறிஸ்துவாகிய அந்த கல் அவர் மேல நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் போது நம்ம கடைசியா பாடணும் பாருங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்ற அறிவை. ஐயா, அந்த அறிவு இருக்குமே ஆனா சூழ்நிலையை பார்த்து பயப்பட மாட்டீங்க. அந்த அறிவு இருக்குமே ஆனா உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை குறித்து பயப்பட மாட்டீங்க. ஏனென்றால் அந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட சத்துருவின் நெருக்கங்கள் ஏற்படுத்தாலும், அந்த கல்லின் மேல் விழுகிறவன், அந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். ஹalleluya. எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி பார்ப்போம். ஹalleluya. அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாத தேவன். அவர் நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவன். அவர் ஒருபோதும் வெட்கமடைய செய்யாதவர். அவர் பேரில் நம்பிக்கை வைக்கும் போது வெட்கப்பட்டு போகிறதில்லை, வெட்கப்பட்டு போகிறதில்லை, வெட்கப்பட்டு போகிறதில்லை. வெட்கமே இல்லை, கிறிஸ்தவனுக்கு வெட்கம் இல்லை. கர்த்தரை நம்புகிறவன் எப்பொழுதும் செழித்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஐயா, உலகமே பஞ்சத்துல போய் கொண்டிருந்தாலும், உலகமே குறைவுபட்டிருந்தாலும், இவன் மாத்திரம் கேதுரு மரத்தை போல எழும்பி செழித்து கொண்டே இருப்பான், எழும்பி செழித்து கொண்டே இருப்பான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆத்துமாவை அவர் எப்பொழுதும் உயிரோட்டி கொண்டே இருக்கிறார். He feeds his soul. அவனுடைய ஆத்துமாவை அவர் போஷிக்கிறார். ஹalleluya. அவன் கேதுரு மரத்தை போல, லீபனோனின் கேதுரு மரத்தை போல எழும்பி செழித்து கொண்டே இருப்பான். நம்மை செழிக்க பண்ணுகிற ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல. அவர் பரமேறுகிற போது இங்கு இருக்கும்படி நமக்கு துணையாளராக ஒரு பரிசுத்த ஆவியானவரை நமக்கென்று தந்தருளி போனார். அவர் சொல்லிட்டு போன கடைசி வார்த்தைகள், அவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது சாதாரண காரியங்களை அல்ல, அசாதாரண காரியங்களை செய்வதற்கு இருக்கிறார். எபேசியர் 3:14-16 சொல்லுகிறது, அந்த பரிசுத்த ஆவியானவர் when we are filled with that power, அது பெறும்போது உள்ளான மனிதன் பலப்படும். இன்னைக்கு எந்தெந்த காரியங்கள்ல நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் இன்னைக்கு அதை பலப்படுத்த போகிறார். மான் கால்களை போல உங்களை நினைவுள்ளதாக்க போகிறார். அன்னைக்கு எசேக்கியேலுக்கு அங்க கொண்டு எலும்புகளை பார்த்து அதை பலனுள்ளதாக்க செய்த அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கு கிரியை செய்ய வல்லவராயிருக்கிற ஆவியானவர்கிட்ட இன்னைக்கு ஒப்படைப்போமா? பரிசுத்த ஆவியானவர் மான் கால்களை நினைவுள்ளதாக்குற ஆண்டவர் இங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கு உள்ள இருக்கும் எல்லா விதமான காரியங்களையும் பலப்படுத்துவதற்கு தேவன் அந்த பலன், அந்த பூரண பலன், the same power that is filled இங்கே நிரம்புகிறது. Father, எல்லாரும் கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு நீர் நிழலிடும் ஆண்டவரே, இந்த பாடலை நாங்கள் பாடும்போது எனக்குள்ள அந்த பலன் வரட்டும், உன்னத பலன் கிரியை செய்யட்டும்னு சொல்லி நம்மை ஒப்படைப்போமா? ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக வீழ்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, நிறைவே என் மேல வாங்கப்பா, பலமா இறங்குவீராக. பலமா இறங்குவீராக, பலமா இறங்குவீராக, இறங்குவீராக. உண்மையா கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே தொடுவீராகப்பா, தொடுவீராகப்பா. touch each and every one of God. வல்லமை 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 வல்லமை. தளர்ந்து போன முழங்கால்கள் பலனடையட்டு தூய ஆவியானவரே. சொல்லுங்க, தளர்ந்து போன முழங்கால்கள் என் கால்களை மான்கால்கள் போலாக்கும் தூய ஆவியானவரே.
ராஜ்யம் வெறும் பேச்சுல அல்ல, அது பலத்திலே உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அது பலத்திலே உண்டாயிருக்கிறது, வெறும் பேச்சுல அல்ல. இந்த வார்த்தை ஆண்டு 2019 வருஷத்துல ஒரு நாள் நான் கார் ஓட்டி போயிட்டு இருக்கும்போது ரோட்ல அழுது கொண்டே இந்த வசனத்தை ஆவியான எழுதிருக்கல. அது வரைக்கும் அந்த வசனத்தை நான் அப்படி யோசித்து பார்த்தது. ஆவியான எழுதிருக்கல பேச பேச அழுது கொண்டே இந்த 183ல போய் கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சுல இல்ல மகனே, உன்னுடைய பலத்துல நீ எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய பலத்துல இன்னும் வளருகிறீர்கள். ஆண்டவருடைய பலத்துல இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுங்க, நீ ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவே, ஆனால் உன் பலன் குன்றியதா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஆபத்து காலத்துல நமக்காய் நிற்கத்தக்கதா அந்த பலத்தை எனக்கு உன்னிடத்திலிருந்து தரும்படி ஆண்டவரே என்னை அபிஷேகம் சொல்லுங்க. ஓ தேவ ராஜ்யம் வெறும் பேச்சில் அல்ல, பலத்தில் உண்டானதே. இயேசுவே, பேச்சில் அல்ல, என்னை ஸ்திரப்படுத்து. பலத்தினால் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே, ஆவியினாலாகு. பலத்தினால் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே, ஆவியினாலாகு. பார்ப்பதங்களை சமமாக்கு வல்லமையாலே என்னையும் நிரப்பிடுமே. பர்வதங்கள் சமமாக்கு வல்லமையாலே என்னையும் நிரப்பிடுமே. ஆவியே வாரும் ஐயா, பலனே வாரும் ஐயா, எங்கள் மேல் பலமா இறங்கும் ஐயா. இறைவே வாரும் ஐயா, பலனே வாரும் ஐயா, எங்கள் மேல் பலமா இறங்கும் ஐயா. பலப்படுத்தும் என்னை சிறப்படுத்தும் தூய ஆவியானவரே. இயேசுவே, பலப்படுத்தும் என்னை சிறப்படுத்தும் தூய ஆவியானவரே. நீரைவே வாரும் ஐயா, பலனே வாரும் ஐயா, பலமாய் இறங்கும் ஐயா. நீரைவே வாரும் ஐயா, பலனே வாரும் ஐயா, எங்கள் மேல் பலமாய் இறங்கும் ஐயா. பலப்படுத்தும் என்னை திடப்படுத்தும் தூய ஆவியானவரே. பலப்படுத்தும் என்னை திடப்படுத்தும் தூய ஆவியானவரே. பலப்படுத்தும் என்னை திடப்படுத்தும் தூய ஆவியானவரே. சுத்திகரிப்பின் ஆவியே, பலப்படுத்தும் என்னை ஸ்திரப்படுத்தும் தூய ஆவியானவரே. நிறைவே வாரும் ஐயா, பலனே வாரும் ஐயா, எங்கள் மேல் பலமாய் இறங்கும் ஐயா.
என்னை ஸ்திரப்படுத்தும் தூய ஆவியானவரே. இந்த ஆவியானவர் உங்கள் மேல வரும்போது அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும், நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவில், எருசலேமில், சமாரியாவில், பூமியின் முடிவு பரியந்தமும் உலகமெங்கும் நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. மக்காய் சாட்சியாய் வாழுகிற பலனை எங்களுக்கு தாருமாப்பா, தாருமாப்பா. இருக்கிற சிறுவர்கள் மேல தேவ ஆவியானவர் ஊற்றப்படுவீராக, வாலிபர்கள் மேல தேவ ஆவியானவர் ஊற்றப்படுவீராக, ஊற்றப்படுவீராக. ஆண்டவரே, அவிசுவாசத்தின் ஆவியை எடுத்து போட்டு, ஆண்டவரே, உங்களிடத்தில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று வாசிக்கிறோமே. ஓ ஹalleluya. உங்களிடத்துல மீனை கேட்டால் நீ பாம்பை கொடுப்பீரோ? உங்களிடத்துல நாம் அந்த பரிசுத்த ஆவியை கேட்கும் போது நீர் அதை தருவதற்கு எவ்வளவு நிச்சயம் உள்ளவராய், எவ்வளவு உண்மை உள்ளவராய் நீர் இருக்கிறீரப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Let the heavens be open, oh God. Let the heavens be open. ஆண்டவரே, பரலோகம் திறக்கப்படுவதாக. தேவ ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுவீராக. ஊற்றப்படுங்கப்பா. சேகாந்தாரா. ஓ ஆவியில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி ஓ கட்டுகளை அறுக்கிறவரே, ஓ கட்டுகளை அறுக்கிறவரே, கட்டுகளை அறுக்கிறவரே, கட்டுகளை அறுக்கிறவரே, ஓ சாபங்களை முறிப்பவரே, சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவரே. இன்னும் துதிப்பே, போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னொரு செஷன். ஓ இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எவ்வேளையும் நான் போற்றுவேன். உம்மை துதிப்பேன். இன்னும்
பார்வையால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மாலை வேளையில் நான் இங்கே கடந்து வந்து கொண்டிருக்கும் திடீரென்று ஆண்டவர் ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் அந்த சூழ்நிலை வழியாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இருதயத்தில் அந்த அந்த தியங்குதலோடு ஒரு பாரத்தோடு ஒருவேளை ஆண்டோடைய பிரசன்னமே உங்களுக்கு கசந்ததை போல சிலருக்குள்ள இருக்கலாம். வசனம் வாசிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, அவருடைய பாதத்தில் உட்கார முடியல. திடீரென்று ஆண்டவர் இந்த மாலையில் சம்பவத்தை ஞாபகம் ஆண்டவர் மன்னாவை தம்முடைய ஜனத்திற்கு பொழிந்தருளினார். உங்களுக்கு தெரியும், யாத்ராகமத்தில் வாசிக்கிறோம், தம்முடைய ஜனத்திற்கு அவர் மன்னாவை, பரலோக மன்னாவை அனுப்பினார். நான் பாருங்க, அந்த பரலோக மன்னாவும் ஒரு நாள் தான், அவங்க ஒரு நாள் தான் வைக்க முடியும். அது உலகத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாள் தான் நல்லா இருக்கும், வாய்க்கு சுவையா இருக்கும், ஒரு நாள் தான். ஆனா அதே மன்னா பொற்பாத்திரத்துல உடன்படிக்கை பெட்டியில வைக்கப்பட்டு தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கும் போது அது காலம் காலமாய் அது கெட்டு போகாததா இருந்தது. மை டியர் ஃப்ரெண்ட், ஆண்டவன் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உன் வாழ்க்கை உலகத்தோடு ஒத்த வாழ்க்கையா இருக்குமே, ஆனா தேவ பிரசன்னம் கசக்கத்தான் செய்யும். தேவ பிரசன்னம் இனிமையா இருக்காது. ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல எவ்வளவு இனிமையா அந்த பிரசன்னத்தை வாஞ்சித்தேன், எவ்வளவு இனிமையா அவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தேன். இன்றைக்கு அது கசந்து விட்டதோ? ஆவியானவர் சொல்கிறார், நீ மகிமைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது இனிமையா இருக்கும். தேவ பிரசன்னம். 2 கரத்தை வானத்துக்கு நிறைவேற்றி அர்ப்பணிப்பில்லாத ஆராதனை வெறும் சத்தமா முடிந்துவிடும். ஆண்டவரத்துல சொல்லுங்க, Lord, I want to come back. அந்த பிரசன்னத்துக்குள்ள நான் இருக்கும்படி விரும்புகிறேன். ஐயா, நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அவருடைய பிரசன்னம் உங்களை மூடட்டும். இங்க மாத்திரமல்ல, உங்க வீட்டுல, உங்க தனி ஜெபத்துல, வேலை ஸ்தலத்துல அந்த மண்ணா கெட்டு போகாததா இருந்தது. தேவ பிரசன்னத்துல வாழுகிறனா. Lord, fill us with your presence, O God. அதே ஆசையோடு உடைய பாதத்தில் வரும்படி விரும்புகிறேன். ஆண்டவரோடு நேரம் செலவு பண்றது ஒரு டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி, ஒரு ஃப்ரெண்டோட போய் உட்கார்ந்து அவரோடு பேசுகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லாவிட்ட ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, I want to come back. Maybe I might have gone to this world. உலகத்தோடு ஒத்த வேஷத்தை தரித்து உலகத்துல இருந்தேன். ஆகவே உடைய வார்த்தை எனக்கு இனிக்கல, உடைய பிரசனம் எனக்கு இனிமையா தோணல, உடைய பிரசனத்தை நான் அனுபவிக்க முடியவில்லை. எல்லாருக்கும் முன்பாய் நான் ஏதோ பிரசனத்தில் இருப்பதை போல காட்டுகிறேன். ஆண்டவரத்துல ஒப்பு கொடுங்க பார்ப்போம். கண்ணீரோடு ஆண்டவரத்துல சொல்லுங்க, எனக்கு மீண்டும் அந்த அனுபவத்தை தாருங்கப்பா. எவ்வளவு ஒரு மேன்மையான அனுபவம் பாருங்க. மோசையோடு முகமுகமாக பேசினார், தம்முடைய ஜனத்தோடு நடந்தார், பிரசன்னத்தை முன்னும் பின்னும் அனுப்பினார். பகல்ல மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு இருந்தார். அந்த தேவன் நமக்குள்ளே மகிமையின் ஐஸ்வர்யமாய் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். Father, we praise you. ஆவியானவராலே அன்றி ஒருவனும் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிட இயலாது என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால எங்களை ரட்சித்திருக்கிறீர்கள். இயேசுவை கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். தகப்பனை, அதோடு நின்று விடாமல் ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்றல்லாமல் ஆண்டவரே, ஆவியானவருடைய பலன் எங்களுடைய வாழ்க்கையில விளங்கும்படிக்காய்
பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல பேச்சில் மாத்திரம் அல்ல, பலத்தில அது வெளிப்படும்படிக்காய், அந்த பலனை காண்கிறவர்கள் இது மனுஷனுடைய பலன் அல்ல, இது உன்னதத்தின் பலன் என்று சாட்சி கொடுக்கும்படிக்காய், உம்மை அந்த பலனை தேடி வரும்படிக்காய் நீங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Welcome you all in the name of Jesus Christ. In the Varthal announcement, as usual, like ITC retreat, August 30th to September 1st. In the Varthal, கொஞ்சம் logistics details pastor share பண்ணுவாங்க. Let's hear from him. And night prayer இருக்கு இந்த வாரம், August 23rd, Friday evening 8 to 10 o'clock at Joseph's Jivita's home. You'll receive a notification for that. Kindly please join. In the Varthal birthdays and anniversaries, like August 18th to 24th, Yara Nina, you can come forward. Pastor will pray for you. Any birthdays or anniversaries? வேற யாரும் anniversary or birthday? We'll pray for Milton. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். புதியதொரு ஆண்டை அப்பா மகனுடைய வாழ்க்கையில நீர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மில்டனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் இன்று பாடினது போல தேவ ஆவியின் பலனை தகப்பனே வாழ்விலே நீர் பல மடங்காய் பெருக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே, பேச்சில் மாத்திரமல்ல பலத்திலே எழுப்பி நிற்கவும் ஆண்டவரே, குடும்பத்திற்கு தலைவனாய் மாத்திரம் அல்ல, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் எழுப்பி நிற்கும்படிக்காய் நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலத்திலும் உயர்த்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. காண்கிறவர்கள் கரத்தின் கிரியைகளை காண்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காணும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவருடைய வெளிச்சம் ஆண்டவரே உலகத்தின் முன்பாய் மகிமையாய் பிரகாசிக்க ஆண்டவரே, அந்த வெளிச்சத்திற்கு ஜனங்கள் தேடி வர கர்த்தருடைய கரத்தின் கருவியாய் பயன்படுத்துவீராக. இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. மனைவியும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. பிள்ளைகள் குறிப்பா ஆண்டவரை கல்லூரி செல்லுகிற அந்த வேளையில தகப்பனே, பள்ளிக்கு செல்லுகிற வேளையில உடைய பாதுகாப்பின் கரமுடன் இருக்கும்படிக்காய் பிள்ளைகளுக்காய் அனுதினமும் திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு மகனாய் ஆண்டவரை நீர் எழுப்பி நிறுத்தி பயன்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த வருடத்தை நீர் முடிசூட்டும். உமக்கு மகிமை சேர்க்கிற ஒரு புதிய வருடமாய் இது இருக்க நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசையாய் உங்களை நான் அன்போடு இன்று வரவேற்கிறேன். நான் எடுத்து வைத்திருந்த நிறைய இன்று நான் பிரசங்கிக்கிற நிறைய வசனங்களை நம்ம பாடிட்டோம். இன்னைக்கு ஆராதனையிலே நாம் பாடிட்டோம். ஆவியானவரை குறித்த அந்த இரண்டாவது பகுதியான the sermon, பல காரியங்கள் நாம் இன்றைக்கு we sang it as a song. Just for those who missed the previous sermon, a quick recap. நாம் எதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் நீச்சல் ஆழம் என்று நாம் அடிக்கடி நாம் கேள்விப்படுகிறோம் இல்லையா? நீச்சல் ஆழம் வேண்டுமே ஆண்டவரே, நீச்சல் ஆழத்திற்கு நான் செல்லணுமே ஆண்டவரே என்று. ஒரு விஷயம் எசேக்கியேலை யோசிச்சு பாருங்க. அந்த நீச்சல் ஆழம் என்கிற பிரயோகம் எசேக்கியேல் 47வது அதிகாரத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஒரு விஷயம் எசேக்கியேலை யோசிச்சு பாருங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், அவர் பாபிலோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாத்திரம் இல்ல, he was studying to be a priest in the temple even when he was in Jerusalem. சரியா? சோ தன்னுடைய சிறு வயது முதல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருக்கு ஊழியம் செய்வதற்காக எழுப்பி வரப்பட்ட ஒரு மகன். நினைத்ததற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் ஒரு அதீதமான ஒரு தீர்க்கதரிசியாய் தேவன் அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். யோவான் ஸ்நானகன் வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதின காரியங்களுக்கு அடுத்ததாய் entire Bible, when we did the Ezekiel Bible study I mentioned, entire Bible எசேக்கியேலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் it supersedes every other prophet in the Bible. The only book that is beyond that is book of Revelation. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றை தவிர மீதி எல்லா ப்ராஃபிட்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு untrained, imagine பண்ணி பாருங்க. எசேக்கியேல் பாபிலோன் தேசத்துக்கு வரும்பொழுது he was merely in his 20s, in his 20 to 25s. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எடுத்து நம்ம ஊர்ல நம்ம தமிழ்ல சொல்ல போனா அந்த அறவேக்காடுன்னு சொல்லுவாங்கல்ல, செமினரிக்கு பாதி போயிட்டு வெளியில வந்துட்டாங்க இவங்களுக்கு literally Ezekiel was someone like that. He was very grieved when he was taken to Babylon. ஆஹா, எனக்கு எவ்வளவு கரியர் ஆம்பிஷன்லாம் இருந்துச்சு, நான் ஒரு நாள் நான் தலைமை குரு ஆயிருவேன், நான் ஒரு நாள் பெரிய ஆசாரியனாய் தேவனுக்கு நிற்பேன், இப்படிலாம் நான் நினைச்சேனே.
எவ்வளவோ அவனுடைய மனதில். ஆனா பாருங்க, அவனை எடுத்து தேவன் அபிஷேகித்து கிறிஸ்துவனுடைய முதல் வருகை மாத்திரமல்ல, இரண்டாம் வருகையையும் கர்த்தர் அவன் மூலமாய் வெளிப்படுத்தினார். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட எசேக்கியேல் தேவ மனுஷனாய் இருந்தது மாத்திரமல்ல, பரத்திலிருந்து ஒரு மனுஷன் அவனுக்கு இறங்கி வந்து ஆலய பிரகாரங்களிலே அவனை நடப்பித்து, அந்த வேளையிலே தான் எசேக்கியேல் அதை பார்க்கிறார். ஆலயத்தின் நம்ம முற்றத்துல சாங்சுவரியில் அடியிலிருந்து ஒரு நீரூற்று ஓடி வருகிறதை அவர் பார்க்கிறார். அங்கதான் வந்து 1000 அடிக்கு ஒரு முறை அந்த ஆழம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. கணுக்கால் அளவிற்கு முதல்ல ஒரு 1000 கியூபிட் தாண்டினோடனே முழங்கால் அளவு வருது, அடுத்து இடுப்பளவு வருது, அடுத்து நீச்சல் ஆழம் வருது. அந்த காரியத்தை தான் பார்க்கிறோம். அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, பயன்படுத்தப்பட்ட, வரப்போகிற கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து முன்னறிவித்த எசேக்கியேலினாலே அந்த நதியில நீந்தவும் முடியல, நதியை கடக்கவும் முடியல. யோசிச்சு பாருங்க. சகலத்திலும் தேவனுக்கு பிரியமாய் இருந்த மகன், சகலத்திலும் தேவ அபிஷேகத்தை பெற்றிருந்த மகன், தேவ சித்தத்தை அந்த எசேக்கியேல் பிரீச் பண்ண காரியங்களை இன்றைக்கு இந்த உலகத்துல யாராவது ஒரு சபைக்கு பிரீச் பண்ணா கல்லெறிந்து கொன்றுவாங்க. ஸ்டோனிங் இப்ப கிடையாது தெரியும், பட் நிச்சயமா செய்வாங்க. எசேக்கியேல் ஏன்னா very very hard message to the people of Jerusalem, very harsh message. கர்த்தர் அழிக்க போகிறார் உங்களை, எழுப்பிக்கொள், விழித்துக் கொள்ளுங்கள், எருசலேம் தரைமட்டமாக போகிறது. எசேக்கியேல் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு 1000 தீர்க்கதரிசிகள் அவருக்கு எதிராக நின்று என்ன சொல்றாங்க தெரியுமா? எருசலேம் தேவனுடைய நகரம், எவனாலும் கை வைக்க முடியாது, எருசலேம் தேவாலயத்தின் மேல நெருங்க கூட முடியாது. ஒரு 1000 தீர்க்கதரிசிகள் அவருக்கு எதிராக சொல்லிட்டு இருக்காங்க. பாபிலோன் ஜனங்களோ அடிமைத்தனத்தில் இருக்காங்க. யார் சொல்றதை கேட்பாங்க? நேச்சுரலி யோசிச்சு பாருங்க. எசேக்கியேலை ஒரு தீர்க்கதரிசியா கூட விட்டுருங்க, ஒரு தேவ மனுஷனாய் கூட எவரும் மதிக்காத காலகட்டம். They didn't even respect him as a man of God, let alone being a prophet. But still he stayed faithful to the message. He stayed faithful to the message. எங்கிருந்து வந்தது? செமினரில் படிச்ச அந்த டாக்டர்ல இருந்து அவருக்கு அந்த பலன் வந்ததா, அல்லது அவர் அறிந்து கொண்ட சத்தியத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து வருகிற பலன்? ஆமென். அந்த பலன் அப்படிப்பட்ட மனுஷனால அந்த நீச்சல் ஆழத்திற்கு சென்ற பொழுது நீந்தவும் முடியல, அதை கடக்கவும் முடியல. அவனுக்கு வழிகாட்டி கொண்டிருந்த அந்த மனுஷன் எசேக்கியேலை கரம் பிடித்து அந்த ஆற்றை கடந்து மீண்டுமாய் அக்கறைக்கல்ல, எந்த கரையில் ஆரம்பிச்சாரோ அதே கரைக்கு அவர் கொண்டு வருகிறார். பிரியமானவர்கள், இதுல மிக ஆழமான சத்தியங்கள் இதுல இருக்கிறது. பட் நான் அங்க போகிறதற்காக இன்றைய செய்தி அதை குறித்தல்ல. See, if Ezekiel needed divine help, அப்படிப்பட்ட எசேக்கியேலுக்கு உன்னதத்தின் பலனும் உன்னதத்திலிருந்து அவரை நடத்துகிற ஒருவருடைய வழி நடத்துதலும் தேவைப்பட்டதுன்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம்? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நாம நினைக்கிறோம் நம்முடைய திறமைகளினால, நாம் தேவனுக்கு செய்கிற ஊழியங்களினால, நாம் தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கையினால, அல்லது நாம் பல காரியங்களை கொண்டு நான் கடந்து விடுவேன், நான் போய் விடுவேன் என்று நினைக்கிறோம். அவ்விதமாய் அல்ல. இன்று நம்முடைய by our own strength, let alone crossing over, we can't even swim அந்த நீச்சல் ஆழத்துல. எப்படி அதை குறித்து நீச்சல் ஆழத்துக்கு சென்று வந்தவர்களுடைய ஒரு அடையாளங்கள் என்ன? ஏன்னா அந்நிய பாஷை, தீர்க்க தரிசன வரங்கள், வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிற வரங்கள், இது எல்லா வரங்களை குறித்து, இந்த வெளிப்பாடுகளை குறித்து நமக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்தியாவில் வந்து இந்த ஹிந்து டெம்பிள்ஸ்லாம் இந்த சாமி ஆடுவாங்க தெரியுமா? ஸோ பார்த்துருக்கீங்கன்னா நம்ம பாஸ்டர் செல்வராஜ் வராங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க எப்போவுமே. ஸோ அவங்க வீட்டிலேயே வந்து அவங்களுடைய தாயார் ஒரு சாமியாடியாக இருந்தவங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க, சாமி வந்து நல்லா ஆடுவாங்க, ஆடிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து ஃபுல்லாக சாராயத்தை குடிச்சு படுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நாங்கள் சாராய விற்க போயிடுவோம். அதுதான் எங்களுடைய தொழிலாக இருந்தது. இயேசுவானவர் அவரை சந்திக்கிறவரை. நாம ஆலயத்திற்கு வருகிற வேளையில நாம் உற்சாகமாய், நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இவ்வளவு அழகாய் ஒரு மியூசிக், இப்படி ஒரு என்வாயன்மெண்ட், எல்லா பிலீவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நிற்கும் பொழுது நல்ல ஒரு அபிஷேகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா?
நாம் ஆலயத்திற்கு வரும்போது மட்டும் நாம் அபிஷேகத்துல இருக்கிற பிள்ளைகளா இருந்திருந்தால், ஒருவேளை எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது மட்டும் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு மகனா இருந்திருந்தால், ஒருவேளை ஏசாயாவும் எரேமியாவும் தேவனோடு இடைபடுகிற வேலையில மாத்திரம் அவர்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருந்து அவர் சொன்ன வேலையை முடிச்சுட்டு இப்ப என் வேலையை நான் பார்க்க போறேன் வேற வேலைக்கு போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அவங்க சாமி ஆடுறதுக்கும் நாம சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஒரு அபிஷேகம் என்பது, ஒரு நீச்சல் ஆழம் என்பது, ஒரு உன்னதத்துல வருகிற பலன் என்பது நாம் பேசுகிறது அவ்விதமான வெறும் உணர்ச்சி வசப்பட்ட ஆலயத்துல மாத்திரம் தென்படுகிற ஒரு வெளிப்பாடுகள் அல்ல, அதையும் தாண்டினவை. அதனாலதான் நீச்சல் ஆழம் சென்றவர்கள் அதை கண்டுகொண்டவர்களுடைய வாழ்க்கையின் வெளிப்பாடுகள் எவ்விதமாய் இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கையில் அது எவ்விதமாய் பிரதிபலிக்கும். ஜோல் பேசும்போது ஆராதனையின் போது சொன்ன அந்த வசனம் யோசிச்சு பாருங்க. பவுல் அப்போஸ்தலர் அதை சொல்லுகிறார். அவர் நீச்சல் ஆழம் சென்றவர். அவர் சொல்லுகிறார், பேச்சிலே மாத்திரம் அல்ல என் பலத்தில. அதே மாதிரி பிலிப்பியருக்கு எழுதும்போது அவர் சொல்லுவாரு, உங்கள் முன்பாக நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்பதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அவர் சொல்லல நான் எவ்வளவு வல்லமையாய் பிரசங்கித்தேன் என்பதை நீங்க பார்த்தீங்க, எத்தனை அற்புதங்கள் செய்தேன் என்பதை நீங்க பார்த்தீங்க, நான் எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினேன் என்பதை பார்த்தீங்கன்னு பவுல் அப்போஸ்தலர் சொல்லல, உங்கள் முன்பாய் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்பதை நீங்கள் கண்டீர்கள். பாருங்க, அந்த உன்னத பலன் என்பது வெறும் வெளிப்புறமான அடையாளங்கள் மாத்திரமல்ல, உள்ளிருந்து நம்மை மாற்றுகிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, நம்முடைய வாழ்க்கையை ஒரு அடையாளமாய், ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு முத்திரையுள்ள ஒரு வாழ்க்கையாய் பிறருக்கு காட்டுகிறது தான் அபிஷேகத்தினுடைய நோக்கம். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார்கள். அபிஷேகத்தினுடைய நோக்கமே என்ன தெரியுமா? அவருடைய கரத்தின் கருவிகளாய் நாம் மாறணும், நாம் பயன்படுத்தப்படணும், நம்மை கொண்டு நாம் இருக்கிற இடத்தை கர்த்தர் அசைக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அதற்கு தான் அபிஷேகம். அது ஒரு அங்கீகார முத்திரை அல்ல. ஓ, இவர் நல்ல ஜெபிச்சு இந்த லெவலுக்கு வந்துட்டாரு, இவர் நல்ல பிரீச் பண்ணி இந்த லெவலுக்கு வந்துட்டாரு, இவர் நல்லா ஆராதிச்சு இந்த லெவலுக்கு வந்துட்டாரு. அங்கீகார முத்திரை அல்ல அது. ஏன்னா நம்ம பெற்றுக்கொள்வதல்ல அது. வாஞ்சித்து நம்முடைய வாழ்க்கையினால் நாம் அவரை நேசித்து வாஞ்சிக்கும் பொழுது அவர் கிருபையாய் நமக்கு கொடுக்கிறது. You cannot earn it. You cannot earn it. You need to receive it. அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, எசேக்கியேலோட நதி பிரவாகம் எடுத்து பாய்ந்து செல்லுகிறது. அதுல எந்த குறைச்சலும் இல்லை. எசேக்கியேலுக்கு நீச்சலும் தெரியும், அதுலயும் எந்த குறைச்சலும் இல்லை. But his skill did not allow him to either swim or to cross over. The current of the water, the waves and the wind and everything blocks him. So எல்லாருமே, ஏன்னா இன்றைக்கு நம் எல்லோருக்கும் பரிசுத்த ஆவியின் அந்த பலன் நமக்கு வேண்டும். நான் சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவி இல்லை என்றால் நமக்கு ரட்சிப்பே கிடையாது. முதல்ல இயேசுவானவர் நமக்கு அந்த ரட்சிப்பை he made it accessible to us. அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லுது 1 கொரிந்தியர் 12:3 பரிசுத்த ஆவியானவரே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நம்மோடு இடைவிடாது போராடுகிறவர் அவர், நம்மை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறவர் அவர். நம்மோடு போராடி அந்த இயேசுவே கர்த்தர் என்ற உணர்வை நமக்குள்ளே கொண்டு வந்து நம்மை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறவர். ஆனால் தன்னுடைய வல்லமைகளையும் தன்னுடைய வரங்களையும் தன்னுடைய கிருபைகளையும் he distributes as he wills. அவர் சித்தத்தின்படி, அதே 1 கொரிந்தியர் 12:11 வாசிக்கிறோம், இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் அளவில்லாம ஓடுகிற நதி ஒரே மாதிரி எல்லாரையும் போஷிக்கிறதல்ல, தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவனுடைய நோக்கங்களையும் சித்தங்களையும் அறிந்தவராய் இருக்கிறார். சொல்றாரு, பிதாவுடைய சிந்தையை அறிந்தவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த சிந்தையையும் நோக்கத்தையும் அவர் அறிந்திருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சூழ்நிலைகளில் எந்த நேரத்தில் எந்த இடத்துல எவ்விதமாய் என் மகனை நான் பயன்படுத்தக்கூடும் என்கிற விதமாய் நமக்கு கொடுக்கிற ஆவியானவர் அவர்தான். இந்த ஆற்றை பார்த்து ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. எசேக்கியேலுடைய இந்த ஆற்றை ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆற்றில் இருக்கிற காரியங்களும் மீன்களோ அல்லது சகல ஜீவராசிகளோ எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது.
ஆற்றின் கரையில இருக்கிற இரு கரையில இருக்கிற எல்லா மரங்களும் எல்லா ஜீவராசிகளும் அவைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த வெறும் ஆற்றில இருக்கிறவங்க மாத்திரம்தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு இல்லை. ஆற்றில இருக்க எசேக்கியேல் 47:17 யாராவது ஒரு எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 47:17 நதியோரத்துல இக்கரையிலும் அக்கறையிலும் எதற்கான சகலவித விருட்சங்கள் இருக்கான்? புசிப்புக்கான. நம்முடைய ரட்சிப்பின் கனி பிறர் புசிக்கிறதா இருக்கணும். யாராவது வாசிக்கலாமா? 47:12 47:12 நதியோரமாய் அதில் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தலுக்கும் ஆனவைகள். பாருங்க, இரண்டு காரியங்களை மட்டும் இதிலிருந்து காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். முதல் காரியம், அவை புசிப்புக்கான கனிகள். புசிப்புக்கான கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை நம்முடைய பலத்திலே வெளிப்பட 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 கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். கொடுக்கிறதற்கு அவர் he doesn't ration it, but are we ready to receive? And what we have received, how we have used, அதை எவ்விதமாய் பிரயோகப்படுத்தி இருக்கிறோம், பயன்படுத்தி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம், எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறோம், எத்தனை பேருக்காய் திறப்புல நிற்கிறோம், எவ்வளவு நாம் கொடுத்து நாம் கட்டி எழுப்பி இருக்கிறோம், அதெல்லாம் பெரிய விஷயம். இரண்டாவது காரியம் பாருங்க, மாதந்தோறும் புது கனிகளை அவை கொடுத்து கொண்டே இருக்குமா. ஒரு தடவை கனி கொடுக்கிறது இல்ல. என்றோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, என்றோ ஒரு நாள் அபிஷேகம் பெற்ற ஆண்டவரே, அதிலேயே ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, அப்படி அல்ல. புதிய 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 கனிகள் ஒரு இடத்துல வரணும்னா, இப்போ ஒரு மரத்துல ஏற்கனவே முழு புது கனிகள் அப்படியே இருக்கு, ஒரு கனியும் கீழையும் விழுகல, எல்லா கனியும் அப்படியே மரத்துல இருக்குன்னா வேற ஏதாவது புது கனிகள் வருமா? அதுல விழ 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 புதிய புதிய கனிகள் வந்து கொண்டே. அதுதான் உன்னத பலன், அதுதான் நீச்சல் ஆழத்தின் அடையாளம். கனி தருகிற பிள்ளைகளாய் அவர்கள் இருப்பார்கள். நம்ம ஆலயத்தில் இருக்கும்போது வெளிப்படுகிற காரியங்கள் ஒன்று, வெளியில உலகத்துல வெளிப்படுகிற காரியங்கள் உண்டு. இதான் சங்கீதம் 1:1 வாசிக்கிற பாருங்க. அதுல இதற்கு சம்பந்தம் உள்ள ஒரு வசனம் அதுல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லும், தன் காலத்தில் கனியை தந்து என்று அழகாய் போட்டிருக்கும் சங்கீதத்துல. சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல தன் காலத்திலே கனியை தந்து. பிரியமானவர்களே, நீச்சல் ஆழத்திற்கு சென்றவர்கள் பழைய காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்க மாட்டாங்க, எதிர்காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையின் தன் காலத்துல தனக்கு கர்த்தர் நியமித்தவைகளை, தனக்கு கர்த்தர் நியமித்த ஓட்டத்துல நான் எவ்விதமாய் ஓடுகிறேன், என் பிள்ளைகளை எவ்விதமாய் நடத்துகிறேன், என்னுடைய சகோதர சகோதரிகளோடு எவ்விதமாய் நான் நடக்கிறேன், என் இருதயத்தின் நினைவுகளும் சிந்தைகளும் எப்படி இருக்கிறது. தன் காலத்திலே தன் கனியை தந்து. அழகா இருக்கு. இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்? கனி தருகிற மகன் தன்னுடைய வாழ்க்கையில செய்கிறதெல்லாம் வாய்க்கும். உன்னதத்தின் பலன், நீச்சல் ஆழத்தை அனுபவித்தவர்கள், அதுதான் அதோட. சோ இதுல பாருங்க, ரூட்டட் அண்ட் கிரவுண்டட் இன் தி ஸ்பிரிட். இது நமக்கு வந்து அந்த நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த காரியங்களை செய்தாலும் அதனுடைய அடித்தள வேர் நமக்கு அந்த நதியில போய் நிற்கணும். அந்த வேர் அந்த நதியிலிருந்து நாம் பருகாமல் போனோம் என்றால், அதாவது எரேமியா 17:7-8 வரைக்கும் நேரம் இல்லாம நான் நானே சொல்றேன். எரேமியா சொல்லிக் கொண்டு வர, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரத்தில் தன் வேர்களை விடுகிறதும். எங்க? கால்வாய் ஓரத்துல தன் வேர்களை விடுகிறதும். எங்க எப்படி எவ்விதமான அவனுடைய கிரியைகள் இருந்தாலும் அவனுடைய வேர்கள் எங்க இருக்குது? அந்த நதியோரத்தை தேடி நாடி ஓடுகிறது, தேடி நாடி ஓடுகிறது. அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான்னா, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறது, மனத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறது.
பாருங்க, ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். ஜெபத்துல நம்ம வசனமா சொல்றோம். ஆனா கேட்கிறேன், ஈசாக்குக்கு தெரியுமா 100 மடங்கு விளைச்சல் வரும்னு? ஈசாக்கு விதைச்சப்போ 100 மடங்கு விளைச்சல் வரும்னு ஈசாக்குக்கு தெரியுமா? தெரியாது. அவன் நினைத்திருக்கலாம், ஐயோ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சும்மா தான் இருக்காங்க, இந்த வெயில்ல என்ன வரப்போகுது, எல்லாம் 100 டிகிரிஸ் தான் டிராவல் பண்ணி வந்திருக்கோம், நம்ம இந்த வெயில்ல ஏதாவது முளைக்குமா? ஒரு புல் பூண்டு கூட வராது. இதுலயே போய் நான் டைமை வேஸ்ட் பண்ணி நான் விதைச்சிட்டு எல்லா ஜனங்களும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நானும் அவங்களோட சேர்ந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். ஈசாக்கு அதை பத்தி அவன் நம்பிக்கை, அவனுடைய நங்கூரம், அவனுடைய வேர் நதியில இருந்தது. அதனால என்ன சொல்றான், நான் விதைக்கிறது ஏன் வேலை, காலமும் சூழ்நிலைகளும் சமயங்களும் அவர் கரத்தில் இருக்கிறது. அவன் விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். இன்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போராடினோம், ஐயோ ஏன் என்னுடைய சமயங்களும் நேரங்களும் கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்து அவர் மேல் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையா வைத்து எந்த விசுவாச ஓட்டத்துல உங்களுடைய அடியை நீங்க எடுத்து வைக்கணும், எந்த இடத்துல தயங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் இந்த நாள் உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகனே மகளே, உஷ்ண காலத்திலும் நீ இலையுதிராமல் இருப்பாய். வறட்சியான மன தாழ்ச்சியான வருஷத்திலும், மன தாழ்ச்சியில் இருக்கிறீர்களோ, அந்த இடத்துல வருத்தத்தில் இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல நீங்க இருப்பீங்க, உங்களுடைய வேர் எனக்குள்ள இருக்குமானால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அந்த ஒரு நீச்சல் ஆழம்ன்றது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. யாருக்கு ஆழம் முக்கியம்? நீச்சல் தெரியாதவனுக்கு தான் ஆழத்தை பத்தி கவலை, இல்லையா? நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு நீங்க நான் 4 அடியில வேற மாதிரி ஸ்விம் பண்ணுவேன், 40 அடியில வேற மாதிரி ஸ்விம் பண்ணுவேன் இருக்கா? எந்த ஆழமா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஸ்விம் பண்ணுவீங்க, இல்லையா? The depth doesn't matter for those who know swimming. ஆவியானவரை ஆராதனை அப்போ நம்ம கேட்டது போல, ஆவியானவரை அறிந்த அந்த நீச்சல் ஆழத்திற்கு சென்ற பிள்ளைகளுக்கு காண்கிறதை பார்த்தெல்லாம் பயம் வராது மனசுல. சிலருக்கு இருக்கும் தெரியுமா, எதை பார்த்தாலும் பயம். விசுவாசி அவன் என்றும் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவனுடைய நங்கூரம், அவனுடைய வேர் அந்த நதியில இருக்கிறது, ஜீவ நதியில இருக்கிறது, ஜீவ நதியில இருக்கிறது. சோ ஆழம் தெரிந்தவனுக்கு, அறிந்தவனுக்கு அந்த பதற்றம், அந்த ஒரு காரியம் இருக்காது. ஆனா there are other factors that matters. The current. ஏன் எசேக்கியேலால ஸ்விம் பண்ண முடியல? Because the current was really strong. The current was really strong. ஆவியானவருடைய கிரியைகள், it's like a tide in the water, not like a wave. Not like a wave, it's a tide. Tide and wave are not one and the same. Tide is only in the ocean, whereas waves are in every spirit. எல்லா தண்ணீர்களிலும் அலைகள் இருக்கும். இன்னும் கொஞ்சமா இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும், நீளமா இருக்கும், கொஞ்சம் பெருசா, அது மாதிரி தான் இருக்கும். ஆனா tide is only in the ocean. Tide is by the gravitational pull of the moon. Consistent. Full moon day, no moon day, the tides are very very high. அதை பேஸ் பண்ணி தான் the entire world's maritime shipping நடக்கிறது. If you take the Suez Canal, சில நாட்கள்ல கடக்க முடியாத அளவு தண்ணீர் இறங்கி போயிடும். அப்ப ஷிப்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். So that when it comes to the high tide, அந்த full moon day வரும்போது தண்ணீர் மட்டம் உயரும். Because it's by the gravitational pull. உன்னதத்தின் பலன் நமக்கு அப்படிதான். உலகத்தின் காற்றையும் உலகத்தின் இழுக்கலை, what is the current of the world, சகல காரியங்களிலும் இழுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அபதமாய் ஒரு நீச்சலாளம் கண்ட மனுஷனுடைய வாழ்க்கை இருக்காது, அபதமாய் இருக்காது. அவனுடைய நோக்கம் எல்லாம் உன்னதத்திலிருந்து வருகிற பலனினால் இருக்கிறதுனால அவன் பதறாமல் அவருடைய கரத்திற்காய் காத்திருப்பான். அவருடைய கரத்துக்காய் நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகமும் அவ்விதம் தான். அபிஷேகம் அதே விதத்துல தான் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். So no matter how good a swimmer you are, no matter how good a swimmer you are, it's not a matter of skill. It's not a matter of skill to cross over. அதனால தான் எவ்விதமான சுமரா இருந்தாலும் உன்னால கடந்து போக முடியாது. அதனால தான் இயேசு வந்தார். இயேசு வந்தார். உங்களாலும் என்னாலும் கடக்க முடியாத அந்த ஸ்கிசம், அதை கடந்து அவரோடு நாம் ஒப்புரவாகிறதற்கு, தேவனோடு ஒப்புரவாகிறதற்காய் இயேசு வந்தார். அதனால தான் அவர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். I am the way, I am the truth, I am the life. அதனால தான் இயேசு வந்தார். பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மறந்து போகிறது என்ன தெரியுமா?
அதனால தான் இயேசு இந்த உலகத்தை விட்டு சென்றார். அதை மறந்துடக்கூடாது. வந்தது மாத்திரமல்ல. யோவான் 16:7 வாசிக்கிறோம், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்துல வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அவர் நித்திய காலத்துக்கும் இங்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஏன்? பரிசுத்த ஆவியின் காலத்தை நம்முடைய வாழ்க்கையில துவங்குகிறதற்காய், அந்த நீச்சல் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற காலத்தை துவங்குகிறதற்காய் ஏசப்பா கூட இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, சீஷர்கள் எல்லாரும் 12 சீஷர்களும் இயேசுவானவர் கூட இருந்த வரைக்கும் அவங்க ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்படி இருந்தது? ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு அவரையே கூப்பிட்டு பார்க்க கரெக்ட் பண்ணிட்டு, என்ன ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்கிறோம், நீர் பாட்டுக்கு நான் எருசலேம் போக போறேன், சிலுவையில சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்கீர், அப்புறம் நாங்க எங்க போறது, உங்களை விட்டு குடும்பம் குட்டிலாம் விட்டுட்டு வந்துட்டோம். இப்ப இந்த நிலைமையில தான் அவங்களுடைய முதிர்ச்சி இருந்தது, ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஆனால் உன்னதத்திலிருந்து பலன் வந்த பொழுது எப்படி இருந்தது? ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், எருசலேமிலே காத்திருங்கள். ஏன் அவங்க அபிஷேகம் ரட்சிக்கப்படலையா? ஏற்கனவே அவங்க அபிஷேகம் பெறலையா? ஏன் ஆண்டவர் சொல்றாரு போய் நீங்க எருசலேமிலே காத்திருங்கள் என்று? உன்னதத்திலிருந்து பலன் வருகிற வரைக்கும் சாட்சியா எழும்ப ஒருவராலும் முடியாது. அவங்களாலையும் முடியல. அதனால சொல்ல, நான் தேற்றவான் பரிசுத்த ஆவியின் காலத்தை, பிரியமானவர்களே, அவங்க இயேசுவானவர் ஃபாரவர் இங்க இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு நாளும் நாம் வளர்ச்சிக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நீச்சல் ஆழத்தை அறிய அழைக்கப்பட்டிருக்கிறோம், உன்னதத்தின் பலனை ருசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ருசித்திருக்கிறோமா? நம்ம அந்த ஆழத்தை கண்டிருக்கிறோமா? அதான் இன்னும் யோவான் 7:39 பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா சொல்லுவார், இயேசு இன்னும் மகிமைப்படாததுனால பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. The giving of the Spirit was put on hold until Jesus was glorified. What is glorified? அவர் மரித்து உயிர்த்தெழுகிற வரைக்கும், உயிர்த்தெழுந்து இந்த உலகத்தை விட்டு செல்லுகிற வரைக்கும் அவர் இன்னும் மகிமைப்படாதிருந்தார். அதனால பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படாதிருந்தார். இப்பொழுது அதற்கப்புறம் அவர் நமக்கு அருளப்பட்டார். disciples lived in Jesus' time. நாமோ பரிசுத்த ஆவியின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரை பற்றின அறிதலும் புரிதலும் ஒரு வாஞ்சையும் நமக்கு எவ்வளவு இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக சொல்றேன். இயேசுவனுடைய காலத்துல பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுட்ட வந்து திரும்ப திரும்ப திரும்ப, உமக்கு என்ன தெரியும்? எங்க பிதா ஆபிரகாம், உமக்கு என்ன தெரியும்? பிதா எங்க ஆபிரகாமோட பேசினார், மோசே கூட பேசினார். இயேசுட்ட திரும்ப 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 வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பிதாவை குறித்தும் அவர் இவர்களுடைய முற்பிதாக்கள்கிட்ட பேசினதை குறித்தும் திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போய், நீர் இருக்கிறா, நீர் கடவுள் தானா, அவருடைய வல்லமையை உணராமல், அந்த உன்னதத்தின் பலனை நாம் ருசிக்க வாஞ்சை இல்லாமல் இயேசுவானவர் என்ன சொல்லிட்டு போனாரு? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு உணர்த்துவார். உலகத்திற்கு வரும்போது நாம் எதுக்காக to the non-believer அவர் பாவத்தை குறித்து உணர்த்துவார். the sin of unbelief, பாவத்தை குறித்து அவர் யோவான் 16:8-11 வரைக்கும் அதை வாசிக்கிறோம். பாவத்தை குறித்து யாருக்கு உணர்த்துவார்? உலகத்திற்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு ஆவியானவர் உணர்த்துவார். to the believer எதை குறித்து உணர்த்துவார்? நீதியை குறித்து உணர்த்துவார். உன்னை நீதிமான் ஆக்கினது இயேசுவின் பரிசுத்த ரத்தம். மகனே மகளே, அதை மறந்து விடாத. அந்த ரத்தம் உன் நெற்றியில இருக்கிறதுனால the death angel will not come near you. அதை மறந்து விடாதே. அவர் உனக்காய் ஜீவனை கொடுத்தார். யோவான் 3:16 எல்லாருக்கும் நல்லா தெரியும். John 3:16. ஆவிக்குரிய முதிர்ச்சி நீச்சலாளம் கண்டவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? 1 யோவான் 3:16 எடுத்தவங்க வாசிக்கலாம். Spiritual maturity is transitioning from John 3:16 to 1 John 3:16. 1 John 3:16க்கு தான் உன்னதத்தின் பலன் வேணும். வாசிக்கலாமா? 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய். எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நாமும் நம் சகோதரருக்காய் ஜீவன்.
அவர் நமக்காய் ஜீவன் தந்து ரட்சித்தார் என்பது யோவான் 3:16. நாமும் நம் ஜீவனை நம் சகோதர சகோதரிகளுக்காய் அவர்களுடைய ரட்சிப்புக்காய் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது 1 யோவான் 3:16. The spiritual maturity is transitioning from John 3:16 to 1 John 3:16. அதை நமக்கு செய்ய பலனையும் திராணியையும் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் உன்னதத்திலிருந்து வருகிற பலன். வெறும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறதற்காக அல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற பலன் அதுதான் நமக்கு நம்முடைய ஜீவனை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அது நம்முடைய வாழ்வை மாற்றுகிறது. We need Jesus to cross over. We need Jesus to cross over. ஏன்னா யூதாவின் புத்தகம் 1:20 ஒரு அதிகாரம் தான் அதுல இருக்குது. 20வது வசனத்துல, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று எழுதி இருக்கும் அந்த வசனத்துல. பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணி. யூதாவின் புத்தகம் ஜஸ்ட் ரெவலேஷனுக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று எழுதி இருக்கும். அதனால பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில காற்றின் இறைச்சலும் அதை நம்ம இழுக்கிற அந்த கரண்ட் எல்லாமே மிக அதிகமா இருக்கும். ஆனா பாருங்க, இயேசுவானவர் அதான் லாஸ்ட் டைம் நான் ப்ரீச் பண்ணும்போதே சொன்னேன். மார்க் 4:39 அழகாய் சொல்லி இருக்கிறது வசனம். யாராவது 4:39 மார்க் 4:39 வாசிக்கலாமா? மார்க் 4:39 பைபிள் எவ்வளவு சயின்டிபிக்கா எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கு அந்த வசனம் ஒரு நல்ல உதாரணம். நல்ல உதாரணம். இயேசுவானவர் எழுந்து கடலை பார்த்து சொல்லல அமைதலா இருந்து. கொந்தளித்துக் கொண்டிருந்தது எது? கடல். அவர் கடலை பார்த்து அமைதலா இருந்து. முதல்ல நான் சொன்னேன் டைடுக்கும் வேவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி சொன்னேன். வேவ்ஸ் நீட் எ விண்ட். ஏன் சில நேரத்தில் அலைகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும், ஒரு சில நேரத்தில் ரொம்ப சாதாரணமா இருக்கும்னா, வேவ் டிபெண்ட்ஸ் ஆன் த விண்ட் ஃபோர்ஸ். இயேசுவானவர் he addresses the root cause. காற்றை அதட்டி அதற்கப்புறம் கடலை பார்த்து அமைதலாயிரு என்றார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் he addressed the root cause of sin. The root cause of sin. அவர் தன்னுடைய ஜீவனால, தன்னுடைய இரத்தத்தினால அதை அவர் அதிலிருந்து தண்டனை தீர்ப்பிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். Jesus commanded the root cause and the root of sin in our life. அதனால தான் அவர் யோவான் 14:27 சொன்னாரு, உலகம் தர்ற மாதிரி சமாதானம் உனக்கு நான் கொடுக்கல, என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன். I'm not giving you as the world gives. I give you my own. அதனால சொல்றார், because of that உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Why? Because the peace that we have is not because I have a job, is not because my children are good, is not because my bank balance is high, it's not because my health is good, but because I serve a God who takes care of me. Amen. Hallelujah. நமக்கு அந்த ஒரு ஆழம் எப்போதுமே இருக்கணும். நாள்தோறும் ஆண்டவரே, நான் இன்று every breath is by breath of our nostril is by his grace. அந்த ஒரு சிந்தை நமக்கு எப்பவுமே. ஏன்னா முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு அவர் சொல்லிட்டார். சோ முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்கணும்னா அவருடைய ஆவியானவருடைய பலன் இல்லாமல் சுய பலத்துல எசேக்கியேலுக்கே உதவி தேவைப்பட்டதுன்னா, நீந்துறதற்கு இந்த உலகத்துல இந்த கரண்ட் அண்ட் வேவ்ஸ் அண்ட் விண்ட் இதெல்லாம் தாண்டி நாம நீந்துறதற்கும் அக்கறையில கொண்டு போய் சேர்க்கப்படுகிறதற்கும் அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன் நமக்கு நிச்சயம் அவசியமாய் தேவை. நிச்சயம் அவசியமாய் தேவை. ஏன்னா waves are unpredictable, whereas tides are predictable. இன்றைக்கு உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நான் ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டேன்னா, இது என் வாழ்க்கையில நடக்கும் நான் நினைக்கவே இல்லை பிரதர், திடீர்னு இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, திடீர்னு பிள்ளைகளை குறித்து இந்த காரியம், திடீர்னு பெற்றோரை குறித்து இந்த காரியம், திடீர்னு உடல்நிலை குறித்து இந்த காரியம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒரு காரியம் இருக்கும். அதுதான் இந்த உலகத்தினுடைய வழிமுறை. அவற்றின் மத்தியில நாம் கடந்து செல்லணும்னா அவருடைய பலன் வேணும். இப்போ என்ன அடையாளங்கள் இருக்கும்? முதலாவது காரியம், இந்த நீச்சல் ஆழம் கண்டவர்களுக்கு இந்த எஸ்கேப் மைண்ட் செட் இருக்காது. They would not be like, just crossing over. எப்படியாவது ஒரு தப்பி தவறி நான் அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு நாங்க அந்த கரையில மட்டும் போய் சேர்ந்துருந்தா போதும்,
இல்ல ஒரு ஓரத்துல அப்படியே ஹெவன்ல ஒரு ஓரத்துல அப்படி ஒரு இடுக்கு சந்து இருந்தா கூட நான் உள்ள நுழைஞ்சு உள்ள போய் உட்காந்துக்கிட்டேன்னா போதும். அபுதமான ஒரு சிந்தை அவர்களுக்கு இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவியாலே அன்றி கர்த்தர் ஒருவனும் சொல்லக்கூடாது என்று நாம தெளிவா இதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா அதே யூதா 1:22 யூதா புத்தகம் வைத்திருக்க 1:22 வாசிச்சீங்கன்னா நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து சொல்லும் அந்த கடைசி பகுதியில் அழகா யூதா எழுதுவார். அதை குறித்து 1:22 வாசிக்கலாமா? பயத்தோடு ரட்சித்து. பாருங்க, நம்முடைய ரட்சிப்பினுடைய நோக்கம் என்ன பாருங்க. நீங்க எவ்வளவு ஒரு டயஸ்ட்ரைட்ஸ்ல இருந்தாலும் யூதா சொல்லுகிறார், ஒரு சிலரை ஆவது. பாருங்க, நீச்சல் ஆழம் கண்டவர்களுக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, நான் நிம்மதியா இருக்கேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், யார் எக்கேடிக்கிட்ட அவ்விதமான ஒரு சிந்தை இருக்காது. இன் அதர் வேர்ட்ஸ், ஆத்தும பாரம் உள்ள மனுஷர்களாய் நீச்சல் ஆழம் கண்ட ஜனங்கள் இருப்பாங்க. ஆத்தும பாரம் நீச்சல் ஆழத்தின் முதல் அடையாளம் ஆத்தும பாரம். ஒரு சிலரையாவது நான் பாருங்க, பவுல் அப்போஸ்தலர் யோசிச்சு பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 23, 24 வசனம். பிலிப்பியர் 1:23, 24 வாசிக்கலாம். அதுல பாருங்க, பிலிப்பியர் பவுல் சொல்றாரு, வாசிக்கலாமா? ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். நான் பாருங்க, பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றார்? அவர் இதை எழுதும் பொழுது சரீரத்துல அவ்வளவு உபாதைகளோடு இருந்தார், வேதனையோடு இருந்தார். அதனால சும்மா சாதாரணமா ஒரு டயலாகுக்காக அவர் எழுதல, நான் இந்த உடலை விட்டு நான் பரலோகத்தை அப்படி எழுதல. அவர் உண்மையிலே பிசிக்கல் இன்ஃபார்மிட்டிஸ் he was suffering. சொல்றாரு, இந்த தேகத்தை விட்டு நான் அவரோடு இருக்கிறது தான் எனக்கு பிரியம், ஆனால் உங்கள் நிமித்தமாய் நான் இந்த சரீரத்தில் இருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னையும் நான் கேட்டுக்கொள்கிறேன், யாரின் நிமித்தமாய் தேவன் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார்? ஏன்னா நாம மட்டும் பரிசுத்தர்களா இருக்கணும்னா ரட்சித்தோடனே நம்மளை கொண்டிருக்கலாம், அப்பதான் பரிசுத்தமா இருக்க முடியும். ஒரு நிமிஷம் நமக்கு கொடுத்தா கூட பாவம் செஞ்சிருவோம் இல்லையா? சோ யாரோ ஒரு ஆத்மாவின் நிமித்தமாய் தேவன் உங்களுடைய ஜீவனை கொடுத்து உங்களை காத்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது, ஆண்டவரே இந்த நாளில் என்னுடைய ஜீவனுடைய நோக்கம் என்ன ஆண்டவரே? நான் செல்லுகிற இடத்துல நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் வேலை ஸ்தலத்துக்கு போறேன் காலையில, ஒர்க் வீக், அங்க நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? எப்படி உங்களுடைய வித்தியாசத்தை நான் காட்டணும் ஆண்டவரே? அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்கள் தான் நீச்சலாடம் அறிந்தவர்கள். அதே மாதிரி இன்னொரு வசனமும் நாம் வாசிக்கலாம். ஏன்னா ரோமர் 15:16 வாசிக்கலாமா ஒருவர்? அதுல பவுல் இந்த வசனத்தோட கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? ரோமர் சபை அதீதமான உபத்திரவத்தில் இருக்கிறது, அந்த சபைக்கு எழுதும் போது இந்த வசனம் எழுதப்படுகிறது. வாசிக்கலாம். ஏன் தெரியுமா தைரியம் தேவைப்பட்டதாங்க எழுதுறதுக்கு? ஏற்கனவே அவங்க ரொம்ப உபத்திரவத்தில் இருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீங்க பலப்படுங்க, அவருடைய பிரமாணத்துல தரித்து நெல்லுங்க, எதிர்த்து நெல்லுங்க. இவங்க ரோமர் சபைக்கு எழுதுகிறார். ஆனா பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? அவர் எழுதுறப்ப என்ன சொல்றாரு? எனக்கு அளிக்கப்பட்ட அதிக கிருபையினால, my intent is not to please you, my intent is not just to comfort you, my intent is to give you the truth. சத்தியத்தை நீங்கள் அறிந்து, அந்த சத்தியத்தினால யோவான் 17:17 சொல்லுகிறது அல்லவா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தப்படுத்தும் ஒரு வசனமே சத்தியம். யோவான் 17:17. நான் உங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறேன், அந்த சத்தியம் உங்களை பரிசுத்தப்படுத்தும், அது உங்களை பலப்படுத்தும். அது உங்கள் பாருங்க, பிறருக்காய் வார்க்கப்படுகிற ஒரு இருதயம் நீச்சலாடம் கண்ட, அபிஷேகத்தை கண்ட ஒரு மனுஷனுக்கு இருக்கும். நமக்கு இருக்கிறதா? முதலாவது அடையாளம் ஒரு நீச்சலாடம் கண்ட மனுஷன். இரண்டாவது, நீச்சலாடம் கண்ட மனுஷர்கள் வெளிப்பாடுள்ள மனுஷர்களாக இருப்பாங்க. அந்த நீச்சலாடம் கண்டவர்கள். முதலாவது காரியம், சிமியோனை குறித்து நம்ம போன தடவை நம்ம பார்த்தோம். அதற்கு முன்பாய்
சிமியோனை குறித்து லூக்கா 2:25 சிமியோனை குறித்து சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. வெளிப்பாடுனா அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தின வெளிப்பாடு அல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு உள்ள மனுஷராய் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுள்ள மனுஷர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவருடைய சுபாவத்தினால, அவருடைய சுபாவத்தின்படி பிறரோடு பழகுகிற நடக்கிற மனுஷராய் இருப்பாங்க. அவருடைய சுபாவத்தை தரித்தவர்களாய் இருப்பாங்க. அவங்க இருதயத்துல ஒன்று நினைத்து வாயில ஒன்று பேசுகிறது, பார்க்கிறவங்களிடம் ஒரு உள்ளொன்று வைத்து புறம் என்று பேசுகிறது, அல்லது சண்டை சச்சரவுகளோடு இருக்கிறது. அவங்க வாழ்க்கை அப்படி இருக்காது. நீச்சலாளம் கண்ட மனுஷனுடைய வாழ்க்கை ஏன் தெரியுமா? ஆவியானவர் நமக்குள்ளாய் உள்ளிருக்கிற அந்த ஆவியானவர். நீச்சலாளம் என்பது லூசிங் யோர் grip, லூசிங் யோர் டைரக்ஷன், லூசிங் யோர் grip எல்லாரும் சொல்லுவாங்க. இங்க நீச்சலாளம் சொல்றது பவுல் அப்போஸ்தலன் நீச்சலாளம் சொல்றது எசேக்கியேல்ல நமக்கு உடனே மைண்ட்ல என்ன வரும் தெரியுமா? அது 7 feet depth and swimming poolல, இங்க 4 feet depth. He is not talking about a well constructed swimming pool, இல்லையா? He is talking about a open waters, a water that is flowing in terrible speed, strong current. அவ்விதமான ஒரு தண்ணீரை பற்றி எசேக்கியேல் எழுதி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தண்ணீர். நீச்சல் ஆழம் என்பது என்ன தெரியுமா? தண்ணிக்குள்ள போனா உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல நீங்க ஸ்விம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? You wouldn't even know the direction. அதோட நீச்சல் ஆழத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, நம்மளால கடக்க முடியாதுன்றது மாத்திரம் அல்ல, எந்த திசையில நாம் போகிறோம் என்பது நம் தீர்மானம் அல்ல, அவருடைய தீர்மானம். அவருடைய தீர்மானம். You don't know the direction, you don't know the எல்லாவற்றையும் அவர் கரத்துல. Losing your grip and just holding on to him. That is the only. அதான் எசேக்கியேல் செய்தார். அந்த கூட இருந்த அந்த மனுஷனை பற்றி கொண்டார். நாம் இயேசுவை பற்றி கொள்ளும் பொழுது, அந்த பற்றி கொள்ளுகிற பலனை ஆவியானவர் நமக்கு கொடுக்கும் பொழுது, நாம அந்த நீச்சலாளத்தின் அடையாளத்தை சிமியோனுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. நீ கிறிஸ்து இயேசுவை காணும் முன்னால் நீ மரணம் அடைய மாட்டாய். இயேசுவை குறித்ததான ஒரு வெளிப்பாடு இருந்தது. அதே மாதிரி பவுல் அப்போஸ்தலர் இந்த வசனத்தை பாடும் நான் சொன்னேன். நிறைய வசனங்கள் நான் நினைத்திருந்த இன்றைக்கு ஆராதனையிலே நாம் பார்த்தோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் உள்ள இருக்கிற காரியத்தில் பவுல் சொல்வாரு, இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். எந்த ரகசியம் ஐயா? பவுலுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த ரகசியம் எது? இயேசுவை குறித்ததான வெளிப்பாடு. வாசிக்கலாமா? அதை ஒருத்தர் 3:4 வாசிக்கலாமா? எபேசியர் 3:4. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. புற ஜாதிகள்னாலே நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். there is a saying in the Jewish people, God created the Samaritans or Gentiles to kindle the fire in hell. Literally this was a saying among Jewish people at that time. நரகத்துல அக்கினியை கிண்டி விடுறதுக்கு அவர் கடவுள் படைத்த மனுஷர் யாரா? சமாரியர்களும் புறஜாதியார்களும். இந்த லெவல்ல தான் யூதர்கள் புறஜாதியார் வச்சிருந்தாங்க. பவுல் என்ன சொல்றாரு? எனக்கு வெளிப்படுத்தினவர் என்ன தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட யூதர்களுக்கு யூதனும் என்றும் இல்லை, கிரேக்கனும் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, உரிமை குடிமகன் என்றும் இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட அதே அபிஷேகத்தை, அதே. ஏன்னா பவுலை பற்றி பல கட்டுக்கதைகள் கட்டப்படுகிறது எருசலேம் நகரத்துல. இவர் பாட்டுக்கு போய் புறஜாதிகள் மத்தியில போய் அங்க அபிஷேகத்தை பத்தி அவங்கெல்லாம் அபிஷேகம் பெற்று அவங்கெல்லாம் காரியம் ரட்சிக்கப்பட்டு இது எப்படி சாத்தியமாகும்? அவர்கள் யூதர் ஆனாதானே அவங்க ரட்சிக்கப்பட்டு. இந்த மாதிரி பேச்செல்லாம் பவுலை குறித்து அவர் சொல்லுகிறார். எனக்கு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி, இயேசுவை குறித்ததான ஒரு ரகசியம். 1 பேதுரு 1:12 பாருங்க, அவர் பேதுரு அழகா எழுதுவார், தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார் என்று அவர்களுக்கு வெளியே. பேதுரு யாரை குறித்து எழுதுகிறார் என்றால், தீர்க்கதரிசிகளை குறித்து பவுல் எழுதுகிறார். பேதுரு எழுதுகிறார். தீர்க்கதரிசி. ஏன் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது தெரியுமா? அவர்கள் நிமித்தமாய் அல்ல, அவர்கள் ஞானிகளாய் வெளிப்பட வேண்டும் என்றல்ல, அவர்களுடைய நாவன்மையும் திறமையும் வெளிப்பட வேண்டும் அல்ல, உங்கள் நிமித்தமாய், நமது நிமித்தமாய் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று பேதுரு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும்
அதே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றால், அவருடைய ரட்சிப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், உங்கள் நிமித்தமாகவும் என் நிமித்தமாகவும் அல்ல, அது பிறரின் நிமித்தமாய், யாருக்காய் நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள்? Tell me one soul for whom you are relentlessly praying for their salvation. Tell me what you are desiring and purposely praying for any one other person. அந்த ஒரு தாகம் நீச்சலாளம் கண்டவர்களிடத்துல இருக்கும். அதே மாதிரி நீச்சலாளம் கண்டவர்கள் அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? அது பஞ்சகாலமாய் இருந்தாலும் நற்செழிப்புள்ள காலமாய் இருந்தாலும் அவங்களுடைய ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும். They don't react in a different way. ஐயோ ஏன் இது வந்து நோ. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், முதல் எக்ஸாம்பிள் இயேசு. லூக்கா 4:1 வாசிக்கிறோம், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி அநேக அதிரும்படியான அற்புதங்களை செய்தார். அப்படி சொல்லல பைபிள். என்ன சொல்லியிருக்கு? எங்க கொண்டு போகப்பட்டாரு? வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. என்னையாது அபிஷேகம் பெற்றா நான் என் வாழ்க்கையை ரொம்ப ஹை கிக்கேருக்கு போயிருந்து நினைச்சிட்டு இருக்கேன். இவர் என்ன இயேசுவானார் அபிஷேகம் பெற்றவுடனே நேரா வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். இயேசுவானார் அதை குறித்து கேட்டாரா? இல்ல. பாருங்க, வனாந்தரமா இருந்தால் என்ன, வயல்வெளியா இருந்தால் என்ன, என்னை போஷிக்கிறவர் என் தகப்பன். ஆமென். அவருக்கு அந்த நிச்சயம் இருந்தது. எந்த நிலையிலும் அபுதமாய் பார்க்கிற ஒரு இருதயம். பவுல் அப்போஸ்தலர் எடுத்துக்கங்க. அப்போஸ்தலர் 13:4 வாசிக்கிறோம், அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்திற்கு வந்து கப்பல் ஏறி சீப்புரு தீவிற்கு போனார்கள். பாருங்க, நம்ம எவ்வளவு டிராவல் பிளான் பண்றோம் நம்ம எல்லாரும். பவுல் ஒரு டிராவல் பிளான் பண்ணாரு. ஆனா அந்த டிராவல் பிளான் அவர் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடுகளை பெற்று அவர் சொன்ன திசையில் அது எப்படி இருக்குமோ, என்ன இருக்குமோ. இதை விட இன்னொரு அழகான வசனம் வந்து 16:6 அப்போஸ்தலர், அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்த பொழுது ஆசியாவில் வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால தடை பண்ணப்பட்டு. ஏன் பரிசுத்த ஆவியானவர் எங்கேயாவது சுவிசேஷம் சொல்ல வேண்டாம் தடை பண்ணுவாரா? பண்ணி இருக்கிறார். அவருடைய காலம், அவருடைய நேரம், அவருடைய சுவிசேஷம் எந்த இடத்துல எப்பொழுது எங்க அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் சொன்னார், பவுல் சுவிசேஷம் பிரசங்கிக்காதபடிக்கு தடை பண்ணினார். தடை பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? தடை பண்ணது எல்லாருக்கும் தெரியும். தடை பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 700, இன்றைக்கு டிஸ்டன்ஸ் பிரகாரம் 700 மைல்கள் பவுல் நடந்து அந்த த்ரோவாஸ் தீவிற்கு போய் அதுக்கப்புறம் கடந்து செல்லுகிறார். 700 மைல் பவுலுக்கு எங்க போறேன்னு தெரியாது. அவரும் கூட இருந்தவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க, பவுல் இப்படியே நடந்துகிட்டே இருக்க, நீ எங்க போறேன்னு தெரியுமா? தெரியாது. ஆவியானவர் எனக்கு சொல்லுவார். எப்படி இருந்திருக்கும் கூட இருந்தவங்களுக்கு? இந்த ஆளை நம்பி வந்துட்டோம், வேற வழியெல்லாம் திரும்பியும் போக முடியாது, தனியா யோசிச்சு பாருங்க. அந்த மேப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சோ, நான் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் பைபிள் ஸ்டடி எடுத்தப்போ நான் தெளிவாய் காண்பித்தேன். இட்ஸ் இன் திஸ் எண்ட் ஆஃப் த நேஷன் அண்ட் தட்ஸ் இன் தட் எண்ட் ஆஃப் த நேஷன். இன்றைக்கு எந்த பிரச்சனையில, எந்த சூழ்நிலையில உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு திசை தெரியல ஆண்டவரே, I don't know which direction that I'm going. ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? அன்று பவுலை வழி நடத்தின அந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை எங்களை நடத்துகிறார். அதுதான் இயேசுவானவர் நமக்கு விட்டு சென்ற நிச்சயம், சத்தியம். உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன், வழி தெரியாதவர்களாய் விடேன். ஒரு they will have a prophetic life pointing to God. அவர்கள் வாழ்வில் அவர்கள் நடக்கிற விதங்களும் அவர்கள் வாழ்வில நடப்பிக்க, அதுதான் ஒரு அந்த நீச்சலாளம் கண்ட மனுஷனுடைய ஒரு அடையாளம். அதாவது whether it is நல்ல செழிப்பான நாட்களிலும் சரி, பஞ்சகால நாட்களிலும் சரி, வழி தெரிகிற நாட்களிலும் சரி, வழி தெரியாத நாட்களிலும் சரி, சுகத்தின் நாட்களிலும் சரி, பலவீனத்தின் நாட்களிலும் சரி, அவர்கள் கர்த்தரை நம்பி திடனா இருக்கிறதுனால அதிகமாய் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. அவங்க அதிகமாக புலம்பி, அதிகமாய் கோபப்பட்டு, நீங்க அபதமான நீச்சலாளம் கண்டவர்களுடைய அந்த ஜனங்களை நீங்க பார்க்கவே முடியாது. And they abound in divine love. அடுத்த அடையாளம், and that drives their action. இயேசுவை குறித்து சொல்லும்போது சொல்லி இருக்கிறது, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38. அபிஷேகம் பெற்ற பிறகு இயேசுடைய வாழ்க்கையில பாருங்க,
He abounded in divine love with which he saw people. அவர் சுகப்பட்ட எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், எத்தனை பேர் அபிஷேகம் பெற்ற ஜனங்கள்? அவரை கிளாசிஃபை பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணி இவங்களை மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லையா. யாவரையும் சுகமாக்கும்படி சுற்றி திரிந்தார் என்று அவரை குறித்து எழுதி இருக்கிறது. ரோமர் 5:5 ஃபேமஸ் வசனம் பவுல் சொல்லுகிறார், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த தேவ அன்பு நம்மிடத்துல ஊற்றப்பட்டா நம்முடைய வாழ்க்கையின் சுபாவங்கள் அபதமா இருக்குதா? இன்றைக்கு கை தூக்க வேண்டாம் யாரும். இப்ப இங்க இருக்கிற இடத்துல இப்ப நான் கேட்டேன்னா, how many of you do not talk to somebody in your life? யாரா வேணா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க ரிலேட்டிவா இருக்கலாம், உங்க இங்க சபைக்குள்ளே கூட இருக்கலாம். யாரா just think about it in your mind. கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு அருளப்பட்ட தேவ அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கும் என்றால் நம்மால அமிதமா இருக்க முடியாது. நீச்சல் ஆழத்தின் அடையாளம் அதுதான். வெளிப்புறமான அடையாளங்களை பார்த்து 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 நம்ம பழகி போனதுனால வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிற இந்த அடையாளங்களை நாம மிஸ் பண்றோம். ஏன்னா அப்படிப்பட்ட தேவ அன்பு நம் வாழ்க்கையில பிரதிபலிக்கும்னா அப்போ அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த வசனம் அப்படிதான் முடியுது பாருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. ஊற்றப்பட்டிருந்தால் நம் வாழ்க்கை அதை பிரதிபலிக்கும். ஏன்னா லூக்கா 9வது அதிகாரத்தில் ஒரு விஷயத்தை வாசிக்கிறோம். மறுரூப மலை என்பது மிக மிக மகிமையான ஒரு காரியம், மகிமையான இடம், எல்லாம் அதெல்லாம் ஓகே தான். லூக்கா 9 அது இல்லை, அதற்கு முன்பாய் மறுரூப மலை தான். பேதுரு என்ன சொல்றாரு, இங்கேயே இருந்துடலாம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, பள்ளத்தாக்குக்கு போ, அங்கதான் உனக்கு வேலை அப்படின்றாரு. அதே மாதிரி நம்ம லூக்கா 9 நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இயேசு எருசலேமுக்கு சென்று கொண்டிருக்கிறார். சமாரியாவை கடந்து ஒரு கிராமத்துக்கு போறாரு. அங்க தங்குறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. உடனே the sons of thunder அவங்க 2 பேர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, வானத்துல இருந்து அக்கினி இறக்கி இந்த கிராமத்தை நாங்கள் சுட்டரிச்சிடவா ஆண்டவரே அப்படின்னு. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இயேசு ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களிடத்துல இருக்கிற ஆவி இன்னதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Do you know the kind of spirit that is in you? தேவ அன்பினால் ஏவப்பட்ட ஆவியா இருந்தா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு எரிச்சலும் பொறாமையும் இருமாப்பும் சிந்தைகளும் நமக்கு வராது. நம்முடைய சிந்தை வேறு விதமாய் இருக்கும், வேறு விதமாய் இருக்கும். Anointing is a matter of heart and not just manifestations. நம் இருதயமும் அதனாலே நடக்கிற வாழ்க்கையும் அபிஷேகத்தின் பிரதிபலிப்பாய் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்முடைய அபிஷேகம் வெறும் ஆலயத்துல மட்டும் வெளிப்படுகிற அபிஷேகமா இருக்கும், ஒருத்தருடைய வாழ்க்கையும் அது தொடாது. நீச்சல் ஆழம் சென்றவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் ஆலயத்தில் வெளிப்படுகிற அபிஷேகம் அல்ல அவர்களுடையது. தெருமுடையில தெருக்கோடியில ஒரு முறை அதாவது 1900s வந்து யூரோப்ல வந்து அந்த ரட்சிப்பு அது ஒரு ரிவைவல் வந்தப்ப என்ன நடந்தது தெரியுமா? ஜனங்கள் அந்த நாட்கள்ல வறுமை எந்த அளவு இருந்ததுன்னா ரயில் தண்டவாளங்களை திருடி எடுத்துட்டு போயிடுவாங்களாம். பிகாஸ் அயன் அதை வித்து ஏதாவது பண்ண முடியும், அதையெல்லாம் கொண்டு வந்து திரும்ப கொடுத்தாங்க. அதுதான் ரட்சிப்பின் அடையாளம். ஒரு தேவ மனுஷன் இடத்துல விதமாய் சொன்னார், ரட்சிப்பின் அடையாளம் தெருமுனையில கடையில தென்படும். அதுதான் ரட்சிப்பின் அடையாளம். சபையில தெரியுறது ரட்சிப்பின் அடையாளம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில உலகம் காண்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் அடையாளம் இருக்கணும் என்பதுதான் ஒருவருடைய அதுதான் உண்மையான அடையாளம். அதே மாதிரி they abound in hope that encourages everyone. எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறவர்களாய், எல்லாரையும், அதாவது பவுல் அப்போஸ்தலர் 1-2 கொரிந்தியர்ல சொல்லுவார், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். We are a fragrance of Christ, not just among the believers, but even everywhere. Even everywhere. அவ்வளவு அழகாய் அவர் சொல்லுகிறார். அதனால அதே மாதிரி ரோமர் 15:13 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினால உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:13. ரோமர் சபை அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருக்குது. அப்ப அவர் பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? அவரு எழுதும்போது விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும். மற்ற சந்தோஷமும் சமாதானமும் உங்களுக்கு இல்லாம போயிருக்கலாம்,
ஆனா இந்த நேரத்துல விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அடையாளம் உள்ளவர்களாய் எழும்பி நில்லுங்க என்று அவர் சொல்லுகிறார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீச்சலாடம் கண்டவர்கள், அபிஷேகத்தின் ஆழத்தை கண்டவர்கள், ஆழத்திற்கு சென்று வந்தவர்கள், they will hold themselves accountable. They will hold themselves accountable. இந்த பல இடங்களில் இந்த இடத்துல தான் the best வந்து எப்படி தெரியுமா, இந்த இடத்துல தான் 2 தீமோத்தேயு 1:5 1 தெசலோனிக்கேயர் 1:5 நம்ம ஆராதனையின் போதும் இந்த வசனத்தை நாம் பார்த்தோம். 1 தெசலோனிக்கேயர் 1:5 எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. Do you see that? எதனால அந்த பலத்தோடு வந்தது தெரியுமா? நாங்கள் உங்கள் மத்தியில இருந்த பொழுது எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பவுல் சொல்றார். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. Poke a hole in my life where there is strife, where there is envy, where there is malice. நம்ம யார் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. நான் எப்பவுமே வேடிக்கையாக சொல்லுவதுண்டு, how many of you will dare to look into the eyes of your children and say, be exactly like me? None of us will dare to. யாருமே சொல்ல மாட்டோம். என்னை விட பெட்டரா இருடா, நான் செஞ்சதெல்லாம் நீ செய்யாதரா. You know, we want them to be better than what we are. பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், நாங்கள் உங்கள் மத்தியில். அதனால தான் அவருடைய வாழ்க்கையில அந்த சத்தியமும் உண்மையும் இருந்ததுனால அவருடைய வெறும் பேச்சில மாத்திர சுவிசேஷம் இல்ல, எப்படி வந்தது? பலத்திலே வந்தது. ஆமென். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த தேவ பலன், அவருடைய பலத்தின் கிரியைகள் வெளிப்படணும்னா நம்முடைய வாழ்க்கை அபதமா இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நமக்கு அருளப்படும், அவருடைய வரங்கள் நமக்கு அருளப்படும். அதை நடப்பிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். அதை நடப்பிக்கிற பிள்ளைகளாய் நாம இருப்போம். அதே போல 2 கொரிந்தியர் 6:8, அதாவது அவர் சொல்லுவாரு, பெரிய வசனம், அதனால நாம வந்து you can go home. 2 Corinthians 6:4-11, அந்த 4 11 வசனத்துல நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் அப்படியே எழுதிக்கிட்டே போவார். கடைசியா முடிக்கிறதா ரொம்ப அழகா முடிப்பார் அவர். 10வது வசனம், துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவுள்ளவர்களாயும் எங்களை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் நம்ம எப்படி தீர்க்கிறது என்பதல்ல, தேவன் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யவான், நீ சகலத்தையும் உடையவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ எனக்காக எழும்புகிற பிள்ளை. தேவன் சொல்லுகிறார். உலகங்களை பத்தி என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், ஆனால் நாங்கள் இவ்விதமாய் இருக்கிறோம் என்று அவர் பவுல் அப்போஸ்தலர் அழகாய் எழுதுகிறார். அதனால இது எல்லாவற்றையும் நாம் சேர்த்து நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அருளப்பட்ட அந்த விசுவாசத்தை, நமக்கு அருளப்பட்ட அல்லது நமக்கு திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன அதே ஆலோசனை தான். 2 தீமோத்தேயு 1:14 அவர் சொல்லுவார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை எதனாலே காத்துக்கொள்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் குடி இருக்கிறார் என்றால், நம்மளே பலர் அந்த நீச்சல் ஆழத்திற்கு சென்று வந்தவர்கள் என்றால், அதை காத்து கொள்ளுகிறது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே மாத்திரம் முடியும். ஒன்று. 2வது முக்கியமான காரியம், நான் இன்று உங்கள் மத்தியில முடிக்கிறப்போ உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம இன்னைக்கு வேதத்துல பல இடங்களிலிருந்து அபிஷேகத்தின் நீச்சல் ஆழத்தை கண்ட ஜனங்களுடைய அடையாளம் வேதத்துல எப்படி இருக்கிறது என்பதை காட்டி கொடுத்திருக்கிறேன். நாம நினைத்துட்டு இருக்கோம் அந்நிய பாஷையில பேசுகிறதும், அற்புதங்களை நடப்பிக்கிறதும், வசனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறதும், இதெல்லாம் தான் நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதத்திலிருந்து வெளிப்பாடுள்ள மனிதர்கள், தேவ அன்புள்ள பரிசுத்த ஆவியின் வெளிப்பாடுகள், அடையாளங்கள் அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கு என்று காட்டி கொடுத்திருக்கிறேன். என்னுடைய கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்ன அடையாளம் இருக்கிறது?
if there is one mark of the anointing that's in our lives, அது என்ன? பதில் சொல்ல வேண்டாம். ஆனால் நான் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, என் வாழ்க்கையில நான் நீச்சல் ஆழத்தை கண்டிருக்கிறேனா? என் வாழ்க்கையில if a Bible has to be written about me, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு முடிவே கிடையாது. அப்போஸ்தலர் 29வது அதிகாரம் எழுதப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அதுல உங்களுடைய பெயரும் என் பெயரும் எழுதப்படலாம். அப்படி எழுதப்பட்டால் என்னை குறித்து ஆவியானவர் என்ன சாட்சி கொடுப்பார்? என்ன அடையாளங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது? We close with this words. மீட்கப்படுகிற நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்தாதிருங்கள். இதை சொல்லிட்டு அழகா அந்த பாவங்களை சொல்லுகிறார். கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எல்லா உங்களை விட்டு நீக்க கிடவது. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள், கொலை செய்யாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள். இங்க எத்தனை பேர் காலையில் எந்திரிச்சோன்னு அதெல்லாம் செய்ய போறோம் எந்திரிச்சு வரோம் சொல்லுங்க. That's not what it is. That's not what the Lord is expecting out of us. He has taken us to a different standard. அது உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம். உங்களுடைய இருதயத்தில் கசப்பு இருக்கிறதா? ஆவியை துக்கப்படுத்துகிறீர்கள். என்னுடைய இருதயத்தில் கோபமும் மூர்க்கமும் இருக்கிறதா? ஆவியை நான் துக்கப்படுத்துகிறேன். கூக்குரலும் தூஷணமும், என் இருதயத்தில் பிறரை குறித்தான குறை சொல்லுதலும், காசிப், ஆவியை நான் துக்கப்படுத்துகிறேன். நம்முடைய சுபாவம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறதும் நம்மை நீச்சல் ஆழத்திற்கு அழைத்து செல்லுகிறதும் to lose ourselves and become more like Christ. அதுல எவ்விதமாய் அது இன்னும் தொடர்ந்து போனா, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். யாரை மன்னிக்காம இருக்கிறோம்? யார் மேல் அன்பு இல்லாமல் இருக்கிறோம்? யாரை அவாய்ட் பண்றோம் நம்ம வாழ்க்கையில? யோசிச்சு பாருங்க. அதனால கண்களை மூடி ஆவியானவர் இடத்துல ஒப்பு கொடுப்போமா? நீச்சல் ஆழத்திற்கு செல்லும் பொழுது அந்த அடையாளங்கள் நம்மிடத்துல தரிப்பிக்கப்படவில்லை என்றால், அந்த அடையாளங்கள் நம் வாழ்க்கையில தெரியவில்லை என்றால், அந்த அபிஷேகம் எங்கிருந்து வந்தது என்ற பெரிய கேள்வி உண்டு. பரிசுத்த ஆவியின் வல்லமை, உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில முதலில் வெளிப்பட்டு அப்புறம் வார்த்தையில வெளிப்படும். பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல நாம சொல்ல முடியுமா? வெறும் பேச்சில அல்ல, என் ஆராதனை, என் பிரசங்கம், என் ஜெபங்கள், நான் கிறிஸ்துவுக்காய் செய்கிற எல்லா காரியங்களும் வெறும் பேச்சிலே மாத்திரம் அல்ல, தேவ பலத்தினாலே என்று நம்மால சொல்ல முடியுமா? உன்னதத்தின் பலன் எனக்குள்ள இருக்கு. அந்த பலன் என் மூலமாய் வெளிப்படுகிறது. தேவனுடைய கரத்தின் கருவியாய் நான் இருக்கிறேன் என்று நம்மால சொல்ல முடியுமா? தேவ அன்பு என் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. எனக்கு எவர் மேலும் கசப்பு இல்லை, வருத்தம் இல்லை. நம்மால சொல்ல முடியுமா? அவர்கள் என்னை காயப்படுத்தினார்கள், அவர்கள் என்னை அவமானப்படுத்தினாங்க, ஆனாலும் அவர்களை நேசிக்கிறேன். நம்மால சொல்ல முடியுமா? அதுதான் தேவ அன்பு நம் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. வேலை செய்கிற இடத்திலோ மற்ற இடத்திலோ நான் எவ்விதமாகவோ நான் இழுக்கப்பட்டேன். The current and wind and waves of the world drag me out. ஆனால் நான் தேவனுக்கு பரிசுத்தமாய் என்னை காத்துக்கொண்டேன். ஆவியானவரை துக்கப்படுத்தாத படிக்கு நான் நம்மால சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, நீச்சல் ஆழத்தின் முத்திரை, நீச்சல் ஆழம் கண்டவர்களின் அடையாளம் அதுதான். அவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் சகலமும் ஆசீர்வதிக்கப்படும். கனி தருகிற மரங்களாய் இவர்கள் மாத்திரம் அல்ல, அந்த மரங்களும் shrub, everything will be yielding its fruits. அதினத்தின் காலத்துல கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள், பிறரை கனி கொடுக்க ஏவுகிறவர்களாய் இருப்பார்கள். நாம் இருக்கிறோமா விதமாய்? எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? அந்த கோரஸ் திரும்ப நம்ம பாடலாமா? நிறைவே வாரும் ஐயா, அப்பா வாரும். நீங்க இல்லாம இந்த நாங்க கடக்க முடியாத ஆண்டவரே, நீங்க இல்லாம நாங்க நீந்த கூட முடியாத ஆண்டவரே. எங்க நீச்சல் திறமை அல்ல. இட்ஸ் நாட் a skill that we have learned that we can use. ஆவியானவரே, நீர் இல்லாமல் எங்களால நீந்த முடியாது, கடக்க முடியாது. எல்லாம் ஒரு ஜெபமாய்
இந்த பாடலை ஏறெடுப்போமா? கண்களை மூடி எல்லாரும். தேவராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் உண்டானதே. ஓ தேவராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் உண்டானதே. ஓ உன்னத பலத்தா என்னையும் நிரப்புமே தூய ஆவியானவரே. உன்னத பலத்தா என்னையும் நிரப்புமே தூய ஆவியானவரே. ஓ நிறைவே வாருமையா பலனே வாருமையா எங்கள் மேல் பலமாய் இறங்குமையா. நிறைவே வாருமையா பலனே வாருமையா எங்கள் மேல் பலமாய் இறங்குமையா. என்னையும் நிரப்புமே தூய ஆவியானவரே. ஓ உன்னத பலத்தால் என்னையும் நிரப்புமே தூய ஆவியானவரே. நிறைவே வாருமையா பலனே வாருமையா எங்கள் மேல் பலமாய் இறங்குமையா. நிறைவே வாருமையா பலனே வாருமையா எங்கள் மேல் பலமாய் இறங்குமையா. உன்னத பலத்தால் என்னையும் நிரப்புமே தூய ஆவியானவரே. உன்னத பலத்தால் என்னையும் நிரப்புமே தூய ஆவியானவரே. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே தகப்பனே ஆவிக்குரிய ஆராதனையில் உம்முடைய வசனத்தில் எங்களை நடத்தி இருக்கிறீர் ஐயா. அப்பா, அவர் நீர் வரும் பொழுது இயேசுவானவர் போதித்த காரியங்களை எங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. என்று நீர் போதித்த காரியங்கள் மாத்திரமல்ல, உம்முடைய வசனத்தை போதித்த அந்த மனுஷர்கள், அந்த தீர்க்க தரிசிகள் எங்களுக்காய் சொன்ன அந்த காரியங்களை, அவர்களுடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருந்தது என்பதை இன்று நீர் எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் காட்டி இருக்கிறீர். We are not modeling after any of them, O Lord, but Christ. இயேசுவை போல இயேசுவின் சுபாவமாய் எங்களை மாற்றுகிறதற்காய் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவியானவர் நீச்சல் ஆழத்தில் எங்கள் சுபாவங்களை அழித்து போட்டு மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் சாயலாய் இயேசுவின் சுபாவமாய் நாங்கள் எழுப்பி வருகிறதற்காய் எங்களை நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு செல்லுகிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த நாள்ல ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கட்டுகளை அறுக்கிறவர் நீர் ஆண்டவரே. பெண்கள தாழ்பாள்களையும் இருப்பு கதவுகளை முறிக்கிறவர் நீர். Anointing will break the yoke of bondage என்று ஏசாயாவிலே வாசிக்கிறோம். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த நுகங்கள் கட்டுகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால உன்னத பலத்தினால அவை அறுக்கப்படும்படிக்காய் கட்டுகள் விலகும்படிக்காய் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லிலே குடும்பங்களுக்கு அந்த உன்னத பலனை கொடுங்க, அந்த ஒரு விடுதலையை கொடுங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அந்த விடுதலையை ருசிக்காத குடும்பங்கள் இந்த நாளில அதை ருசிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அன்பின் விடுதலை, ஒரு பரிசுத்தத்தின் விடுதலை, ஒரு அபிஷேகத்தின் விடுதலை குடும்பங்களில பிரவேசிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். மாம்சத்தினால் கூடாத காரியங்கள் ஆவியினாலே கூடட்டும். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ந்திருக்கிற இருதயத்தை பவுல் ரோமருக்கு எழுதினது போல விசுவாசத்தினாலே வருகிற சந்தோஷத்தினால ஒவ்வொரு குடும்பமும் நிறைக்கப்படும்படிக்காய், அதனால அவர்கள் தேவ பலனால வளரும்படிக்காய் உமக்கு சாட்சியாய் எழும்பும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும்.
கர்த்தருடைய வருகை தாமதமானால் மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் உம்முடைய ஆராதனையில வந்து நீர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் சாட்சிகளாய் சொல்ல கர்த்தர் நீரே உபீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் பாதங்களில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. Amen. Praise the Lord.